மிகவும் பழமையான கோயில்கள்ல மட்டுமே சகஸ்ரலிங்கம்னு பார்க்க முடியும். அந்த லிங்கம் எப்படி இருக்கும்னா புள்ளி புள்ளியா இருக்கும். எல்லாருமே கோயிலுக்கு போவோம். ஆனா அந்த லிங்கம் எதற்காக அப்படி ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு நம்மளுக்கு யாருக்குமே அதனுடைய வரலாறு தெரியாது. சிவலிங்கம் இருக்கும். அதுல புள்ளி 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 புள்ளியா இருக்கும். ஃபுல்லாவே அதனுடைய திருமேனுடைய அந்த பானம் ஃபுல்லாவே புள்ளி புள்ளியா இருக்கும். அதனுடைய காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல 1000 முனிவர்கள் உத்தரகோச மங்கையில இறைவனை நோக்கி தவம் செய்றாங்க. அப்ப சிவபெருமான் அவங்களுக்கு எல்லாம் காட்சி கொடுத்து என்ன வேண்டும் என்று கேட்க, வேதங்களுடைய சாரம்சத்தை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கேட்க, இந்த 1000 முனிவர்களுக்கும் வேதங்களை சொல்றாரு சுவாமி. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மண்டோதரி ராவணனுடைய மனைவி மிகவும் சிறந்த சிவபக்தை. மண்டோதரியும் சுவாமியை நோக்கி கடும் தவம் பண்றாங்க. இறைவனை நோக்கி அவரை காணணும், அவரை கட்டி தழுவணும் அப்படின்னு மிகவும் அவருக்கு ஒரு அன்பு, சிவத்தை பார்க்கணும்னு சொல்லி. அவங்க என்ன பண்றாங்க, உத்தரகோச மங்கில சுவாமி உங்களுக்கு எல்லாம் அதை கற்பித்துட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு சுவாமி, நான் இலங்கைக்கு சென்று மண்டோதரையை போய் பார்த்துட்டு வரேன்னு இவர் சொல்லும் பொழுது இங்க இருந்து 1000 முனிவர்களும் பயப்படுறாங்க. ஐயோ, ராவணன் அவன் கொஞ்சம் அசுரன் ஆச்சே, அவரால் உங்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு ஏற்பட்டு விடுமோன்னு இவங்க பயப்படுறாங்க. சுவாமி என்ன சொல்றாரு, எனக்கு ஏதாவது தீவினை நடந்தா இங்க இருக்கக்கூடிய இந்த குளத்துல ஒரு அக்னி பிழம்பாக தோன்றும். அப்ப எனக்கு ஒரு தீங்கு நடந்துச்சுன்னு நீங்க கணித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் கிளம்புறாரு. சுவாமி இலங்கையை நோக்கி கிளம்புறாரு. இந்த வேதங்களுடைய நூல்களையும் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. இவங்க பார்த்துன்னு இருக்கிறாங்க. இவர் இலங்கையை நோக்கி போறாரு. சுவாமி மண்டோதரிக்கு குழந்தையாதான் இருக்கார். சுவாமி குழந்தையின் வடிவமாக இருக்கின்றார். முன்னாடியே சொல்லிடுறாரு, ராவணேஸ்வரம் என்னை தீண்டினா நான் மறைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்றாங்க. மண்டோதரி அந்த குழந்தையின் வடிவமாக அந்த சிவபெருமான மிகவும் கொஞ்சி தழுவுறாங்க, ஆனந்திக்கிறாங்க மிகவும். அப்படி கொஞ்ச நேரம் கழித்து ராவணேஸ்வரர் வராரு. சுவாமி மிகவும் குழந்தைய, நம்ம சாதாரண ஒரு மனித குழந்தைய பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளவு ஒரு அன்பும் பாசமும் வரும். அந்த சிவமே குழந்தையாக இருக்கின்றது. அப்ப எவ்வளவு ஒரு ஈர்ப்புத்தன்மை வரும். ராவணேஸ்வரன் இந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே ஒரு சந்தோஷமா பாக்குறாரு.